Hello viewers, welcome to Easy Way to Learn Maths channel. இன்றைக்கி நாம் Engineering Mathematics 2 MA 8251ல First Unit Matricesல Important 2 Marks பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். எல்லா வியூவர்ஸுமே உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, 2, 3, 4 இந்த 4 பேப்பர்லேயும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே மாதிரி நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அந்த பேப்பர்லேயும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுவும் என்னமா வரக்கூடிய வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஏற்கனவே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். +2 மேத்ஸ் மெட்ரிகுலேஷன் சிலபஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எல்லாருமே பார்க்குறவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாம் மேட்ரிசஸ் அதில் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே 2 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2020-21 அகடமிக் இயரில் இன்ஜினியரிங் மேத்ஸில் இப்போ ஆன்லைனில் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 1 வேர்டும் 2 மார்க்கும் தான் கேட்குறாங்க. ஆன்லைனில் கொஸ்டின் 1 வேர்ட் 2 மார்க்ஸில் தான் இருக்குது, பிக் கொஸ்டின்லாம் கிடையாது. அதனால் எல்லாருமே அப்லோட் பண்ணிக்கின்ற எல்லா வீடியோஸையும் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இதில் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், the determinant of A is same as determinant of its transpose. Determinant of A is same as determinant of its transpose. அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ கால்குலேட் பண்ணும்போது ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணும்போதும் 2 வேல்யூவும் நமக்கு சேமாக தான் வரும். அதான் determinant of A is same as determinant of its transpose. That is determinant A which is equal to determinant A transpose. இதுதான் இதனோட மீனிங். Second one, if 2 rows or 2 columns of a square matrix are same. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாலே நமக்கு தெரியும் ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸு. If 2 rows or 2 columns of a square matrix are same, 2 ரோவோ 2 காலமோ சேமாக இருந்துச்சுன்னா then the determinant of A will be equal to 0. அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் A கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ வந்து 0. If 2 rows or 2 columns of a square matrix are same, then the determinant of A will be equal to 0. Third question பார்க்கலாம். For an upper or lower triangular matrix, the determinant of A is upper triangular matrix or lower triangular matrixக்கு determinant of A calculate பண்ணும்போது determinant of A is product of the elements in the leading diagonals. அதாவது leading diagonalsல உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு ப்ராடக்ட் எடுத்தாலே determinant A நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்பர் ஆர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஏ கால்குலேட் பண்ணணும்னா அந்த டயக்னலில் என்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த டயக்னல் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். த டிட்டர்மினன்ட் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் 1. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணோன்னா வேல்யூ வந்து 1 வரும். Next one,
determinant AB which is equal to determinant A into determinant B. determinant AB எப்படி எழுதலாம்னா determinant A into determinant B னு எழுதலாம். Next definition, singular matrix. A matrix A is said to be singular if the determinant of A is 0. Singular matrix na determinant A calculate பண்ணும்போது value 0வா இருக்கும். Next definition, inverse of a matrix. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கேட்டிருந்தா அதுக்கு ஃபார்முலா வந்து A inverse is 1 divided by determinant A into adjoint A. A inverse is 1 divided by determinant A into adjoint A. Let A be a non-singular matrix. இப்போ determinant A வந்து not equal to 0வா இருந்தால் தான் அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், நம்ம இன்வர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா 1/0 இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால் இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் A வந்து நான் ஜீரோவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். Let A be a non-singular matrix, then the inversion of A inverses. Inversion of A எப்படி நோட் பண்ணுவோம்னா A inverse which is equal to 1 divided by determinant A into adjoint A. Adjoint A calculate பண்ணுறது வந்து cofactor of A the whole transpose. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் only for a non-singular matrix. Inverse exists only for a non-singular matrix. Second one, AB the whole inverse which is equal to B inverse into A inverse. Next definition, orthogonal vectors. Two vectors x1 and x2 are orthogonal if x1 transpose x2 which is equal to 0. ரெண்டு வெக்டர்ஸ் x1 and x2 இருக்குது, ஆர்த்தாகனல்னு சொல்லணும்னா x1 டிரான்ஸ்போஸ் இன்டு x2 ஈக்குவல் டு 0 வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஆர்த்தாகனல். இப்போ 3 வெக்டர்ஸ் நோட் பார்க்கலாம். 3 வெக்டர்ஸ் x1, x2, x3 ஆர் pairwise orthogonal if x1 transpose x2 equal to 0. Next one, x2 transpose x3 equal to 0. Next one, x3 transpose x1 equal to 0. 3 vectors x1, x2, x3 are pairwise orthogonal if x1 transpose x2 equal to 0, x2 transpose x3 equal to 0, x3 transpose x1 is 0. Next definition, eigenvalues and eigenvectors. Let A be a square matrix of order n if Ax is lambda x, where lambda is a scalar and x is a non-zero column matrix, then lambda is called eigenvalue of A and x is called eigenvector of A. Let A be a square matrix of order n if Ax which is equal to lambda x, where lambda is a scalar and x is a non-zero column matrix, then lambda is called eigenvalue of A and x is called eigenvector of A. Let A be a square matrix of order n if Ax which is equal to lambda x, where lambda is a scalar and x is a non-zero column matrix. Then lambda is called eigenvalue of A and x is called eigenvector of A. Lambda என்ன சொல்லுவோம்னா eigenvalue of the given matrix A, x be the eigenvector of the given matrix A. The eigenvalues, eigenvectors ஓட definition. The equation determinant A minus lambda I equal to 0 is called the characteristic equation of the matrix A. The equation determinant A minus lambda I equal to 0 is called the characteristic equation of the matrix A. Determinant A minus lambda I is a polynomial in lambda of degree n and it is called the characteristic polynomial of degree n
Hence, the characteristic equation is of degree n in lambda and so has n roots. Characteristic equation calculate பண்ணனும்னா நமக்கு கண்டிஷன் வந்து determinant a minus lambda equal to 0. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி characteristic equation calculate பண்ணலாம். ரெண்டு வே உண்டு. இன்னொரு வே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி calculate பண்ணணும். The solution of the characteristic equation are called the characteristic roots or latent roots or eigenvalues of A. இந்த characteristic equation சால்வ் பண்ணும்போது லாம்டாவோட வேல்யூ கிடைக்கும் நமக்கு. அந்த லாம்டா வந்து என்னது? eigenvalues of the given matrix. Degree of the characteristic polynomial equal to order of the matrix A. Next note, degree of the characteristic polynomial which is equal to order of the matrix A. அதாவது characteristic polynomialோட equationல என்ன டிகிரி இருக்குதோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டராக இருக்கும். Spectrum of A is the set of all eigenvalues of A. Spectrum of A is the set of all eigenvalues of A. Next one. The eigenvector corresponding to an eigenvalue is not unique. The eigenvector corresponding to an eigenvalue is not unique. Eigenvector corresponding to an eigenvalue is not unique. Same இருக்காது. If all n eigenvalues of a square matrix A of order n are distinct, then the corresponding eigenvectors are linearly independent. டிஸ்டிங்க்டாக இருந்துன்னா அதற்கு அந்த ஐகன் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் இருக்கும். அந்த ஐகன் வெக்டர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா லீனியர்லி இண்டிபெண்ட். If two or more eigenvalues of a square matrix are equal, then the eigenvectors may be linearly independent or linearly dependent. ரெண்டுமே இருக்கலாம். ஒன்று லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த characteristic equation for A. Find the characteristic equation for A. A be the 2x2 matrix கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு characteristic equation calculate பண்ணணும். A be the matrix of order 2x2. First row elements are 1 minus 1, second row elements are 2 3. இப்போ டைரெக்டாக நம்ம determinant A minus lambda equal to 0 இதுதான் characteristic equation கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இதிலிருந்து calculate பண்ணலாம். indirect methodனா ஃபார்முலா யூஸ் பண்ணி calculate பண்ணணும். இப்போ determinant A minus lambda equal to 0னா A வந்து நமக்கு தெரியும் given matrix, A be the given matrix, minus lambda into lambda வந்து eigen value, I வந்து identity matrix. இங்கே Aல 2x2 matrix இருந்தால் identity matrix of order 2x2 தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1 0 0 1 equal to 0. இப்போ determinant 1 minus lambda ரெண்டையும் subtract பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு தான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் லாம்டா வரும். 1 minus 1 2 3 மைனஸ் லாம்டாவில் மல்டிப்ளை பண்ணிடலாம். லாம்டா 0 0 லாம்டா ஈக்குவல் டு 0. எகெயின் சிம்ப்ளிஃபையிங் டிட்டர்மினன்ட் 1 minus லாம்டா minus 1 2 3 minus லாம்டா ஈக்குவல் டு 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 1 minus lambda into delete the first row first column 1 minus lambda into 3 minus lambda minus வரும் ஃபார்முலாவில் இங்கே -1 இருக்கிறதுனால +1 into 2 which is equal to 0. Again simplifying multiply we get 3 minus lambda minus 3 lambda plus lambda square plus 2 which is equal to 0. Again simplifying we get lambda square, adding we get minus 4 lambda plus 5, 3 plus 2 is 5 which is equal to 0. இதுதான் characteristic
equation of the given matrix. Indirect method. Indirect method na formula நமக்கு தெரியும். இங்கே 2/2 மேட்ரிக்ஸ்னால கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து lambda square minus s1 lambda plus s2 equal to 0. இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்னால் பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன வரும்னா lambda power 3 minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0 வரும். இங்கே 2/2 மேட்ரிக்ஸ்னால டிகிரி 2வாக தான் இருக்கணும். இப்போ lambda square minus s1 lambda plus s2 which is equal to 0, where s1 is sum of the leading diagonal elements. Leading diagonal elements ஓட sum. Elements of A, sum of the leading diagonal elements of the given matrix A. இதுதான் ஃபார்முலா. given matrixல leading diagonal elements வந்து 1 3 இருக்கு. அப்போ 1 plus 3 is 4. S2 determinant A, determinant 1 minus 1 2 3 which is equal to 1 into 3. Delete the first row first column, minus of minus 1, delete the first row second column into 2, minus of minus 1 into 2. Simplifying we get 3 plus 2 which is equal to 5. Therefore characteristic equation is lambda square minus 4 lambda plus 5 which is equal to 0. இதுதான் characteristic equation of the given matrix A. Direct method இருக்கு, indirect method இருக்கு. ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். மறக்காமல் எல்லாரும் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.